சேனலில் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு பொருள் வந்து வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி அது என்ன பொருள் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து தான் வாங்கினேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் நான் வந்து இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பிகினர் தான். என்னோட யூடியூப்காக நான் வந்து ஒரு மைக் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். JBL ப்ராடக்ட்லேருந்து நான் ஒரு மைக் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருக்கீங்க, இல்லை யூடியூப் வந்து நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நமக்கு வந்து மைக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நான் வந்து இப்போ தான் வந்து யூடியூப்பில் வந்து பிகினராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இவ்வளோ நாள் வந்து என்னோட ப்ளூடூத் இயர்ஃபோனில் தான் வந்து நான் வீடியோ வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த மைக் வந்து சஜஸ்ட் பண்ணார். ஸோ அவரோட சஜஷனில் தான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இவங்க ஒரு சுருக்கு பையில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நல்லா இருக்குது. இவங்க பேக் பண்ணியிருக்கிற விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JBL வந்து CSLM20B. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 899, அப்ராக்சிமேட்டாக 900 ருபீஸ் வரும். நீங்கள் அமேசானில் வாங்கினாலும் சரி, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் சரி, இதே ப்ரைஸ் தான். ஸோ நம்ம இப்போ உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு. இவங்க கொடுத்துருக்கிற சிஸ்டம் வந்து நல்லா இருக்கு. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பேக் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மைக்கு. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக இதில் அவங்க என்னெல்லாம் இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோஃபோனு, 2 டை கிளிப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விண்டு ஷீல்டு, LR44 பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு கேரியிங் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவ்வளோ வந்து பாக்ஸில் வந்து இவங்க அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அடாப்டரு, கிளிப்பு எல்லாமே இதில் இருக்குது. பேட்டரியை வந்து தனியாக தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை நம்ம தான் இன்செர்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு சிலிக்கா ஜெல்லும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைக்கை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த மைக்கை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து இதோட கேபிள் லென்த் வந்து 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து வெறும் 49 கிராம் தான். இதுக்கு வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JBLோட பிராண்ட் வாரண்டி வந்து 6 மந்த்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60லேருந்து 18 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் சவுண்ட் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 டெசிபல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக நான் எதுக்கு இப்போ வந்து மைக் வந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, உன்னோட வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை, ரொம்பவே லோ குவாலிட்டியாக இருக்கு, நீ கண்டிப்பாக உன்னோட வாய்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மைக் வந்து வாங்கினேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, JBL என்ற இந்த ஒரு பிராண்டு தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சவுண்ட் சிஸ்டம் அப்படின்னு வந்தாலே JBL வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் அந்த பிராண்ட் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸும் வந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். நான் யூஸ் பண்ணிட்டு இப்போ இதே வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர்டு மூலமாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ பேட்டரி வந்து யூஸ் பண்ணல. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் டிஃபரன்ஸ் வந்து நான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது வந்து ரொம்பவே ஒரு லோ குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஹெட்ஃபோனில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து இது வந்து நான் JBLோட மைக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சவுண்ட் டிஃபரன்ஸ் பாருங்கள், ரெண்டுக்கும் சவுண்ட் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வாங்கினது. இப்போ நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம், யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம், நம்ம இப்போ தான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எல்லா விதத்துலையுமே வந்து குவாலிட்டியாக இருக்கணும். வீடியோ வைஸாக இருந்தாலும் சரி, ஆடியோவாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணி இந்த மைக் வந்து வாங்கினேன். மைக் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் உங்கள் கேமராஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம நீங்கள் சவுண்ட் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் வச்சிருப்பாங்க, அந்த ஆம்பிளிஃபயரில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த ஆம்பிளிஃபயரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க அடாப்டர் முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம வந்து 900 ரூபா கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்பி வாங்குறோம். JBL அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நம்பி வாங்குறோம்.
ஸோ அதுக்கு வந்து இவங்க ஒர்த்தாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கும்போது வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கணும். இதுக்கு 6 மாதம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி வந்து ஸ்டார்டிங் இருக்கிறதுக்கும் போக போக இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். நான் வந்து இனிமேல் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நான் இந்த மைக் யூஸ் பண்ணி தான் வீடியோ போட போகிறேன். ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 2 months வந்து இந்த மைக் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு யூசேஜ் ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.